வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 9 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பிரஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும் பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறைய தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிகம், இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமோகி மாந்தன் யோஜனா தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. சன்னாபோய் என்ற புதிய வகை பாம்பு தலை மீன் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? மெகாலயா. 2025ஆம் ஆண்டின் சிறந்த உள்நாட்டு விமான நிறுவன விருதை வென்ற இந்திய விமான நிறுவனம் எது? ஏர் இந்தியா. ஐக்கிய நாடுகளின் உயிரியல் பன்முகத்தன்மை மாநாட்டிற்கான COP17க்கான லோகோவை எந்த நாடு வெளியிட்டது? ஆர்மேனியா. 11வது ஐக்கிய நாடுகளின் நாகரிக கூட்டணி உலகளாவிய மன்றத்தை எந்த நாடு நடத்துகிறது? சவுதி அரேபியா. எந்த நாட்டுடன் இந்தியா ஏவியாந்திரா என்ற விமான பயிற்சி நடத்தியது? ரஷ்யா. இது டிசம்பர் மாசம் நியூ டெல்லியில நடந்துச்சு. புத்தரின் புனித பப்பரவா நினைவு சின்னங்களின் பிரம்மாண்டமான சர்வதேச கண்காட்சி எந்த நகரத்தில் திறக்கப்பட்டது? புதுடெல்லி. சல்மான் கான் த சுல்தான் ஆஃப் பாலிவுட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மொகார் பாசு. இந்த புத்தகத்தை வெளியிட்ட நிறுவனம் ஹார்பர் கோலின்ஸ். ஆஸ்கார் 2026 குறுகிய பட்டியலில் இடம் பிடித்த இந்திய திரைப்படம் எது? ஹோம்பவுண்ட். இந்த திரைப்படத்திற்கான டைரக்டர் இயக்குனர் நீரஜ் கேவான். 2026ஆம் ஆண்டு தொடக்க சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் மகளிர் கிளப் சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி எது? ஈஸ்ட் பெங்கால் அணி நேபாள் APF அணியை தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் தசரத் அப்படிங்கிற ஒரு மைதானத்துல நேபாள்ல நடந்துச்சு. தமிழ்நாட்டில் மென்மையான நீர்நாய் பாதுகாப்பு திட்டம் முக்கியமாக எந்த நதி அமைப்பில் கவனம் செலுத்துகிறது? காவிரி டெல்டா. லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி விமான நிலையத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. அசாம் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸின் படி 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்னவாக இருக்கும்? 6.7%. க்ளோஸ் 4 கார்பை எந்த அமைப்பால் வடிவமைக்கப்பட்டது? சோ இந்த துப்பாக்கி தான் சொல்றாங்க க்ளோஸ் குவார்டர் பேட்டில் கார்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. DRDO இதை உருவாக்கியிருக்காங்க.